ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க பாருங்க, அன்றைக்கி 5 கட்டு முருங்கீரை, 4 கட்டு முருங்கீரை வாங்கிட்டு வந்தேன்னா, பெரிய கட்டு 4 கட்டு. அதில் இப்போ 3 கட்டு நம்ம இங்கே வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பூண்டு, பெருங்காயம், வரமிளகாய், கொஞ்சோண்டு வேர்க்கடலை இதில் வறுத்து வச்சுருக்கிறேன். இதில் உளுந்து, மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதில் வறுத்து வச்சுருக்கிறேன். இதில் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்புன்னு இல்லைங்களா, சிறுபருப்பு துவரம்பருப்பும் வறுத்து வச்சுருக்குறேங்க. இது மெஷர்மெண்ட் இப்போ அந்த பெரிய பவுல் இருக்கு இல்லைங்களா, தொட்டாங்குச்சி பவுலு, அதில் துவரம்பருப்பு ஒரு இது, உளுத்தம்பருப்பு, அதாவது உடைச்ச தோல் உரிக்காமல் இருக்கிற உளுந்துங்க அது. ஏன்னா நம்ம எல்லாருமே மேக்சிமம் உடம்பு வலி, மூட்டு வலி, இதுக்கு எல்லாமே லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், அந்த ஜவ் தன்மை நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கறது இன்னும் ரொம்ப நல்லது. உளுந்து நம்ம இந்த மாதிரி பருப்பாக இருக்கிறது, அந்த தோல் எடுக்காமல் உளுந்தை நம்ம எல்லாருமே எடுத்துக்கிறது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்துங்க அது. ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்க அதெல்லாம் தெரிஞ்செல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இது நன்மை, இது நன்மைன்னா அவங்க அந்தளவுக்கு ஆராய்ச்சி பண்ணுறவங்களா இருந்தால், இப்போ நம்ம தமிழ்நாடு இந்தியன் எங்கேயோ போயிருந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆராய்ச்சிலாம் இல்லை. சாப்பிட்றப்ப ஏதோ அப்போ கல்லில் ராகி அரைக்கிற இப்படி சுற்றுற கல் வரும், அந்த கல்லில் வச்சு பருப்பை உடச்சி நைட்டு ஊற போட்டு காலையில் எடுத்துருவாங்க. இல்லை காலையில் ஊற போட்டு நைட்டு தான் அவங்க ஆட்டுக்கல்லில் ஆட்டுவாங்க. இது எல்லாமே அவங்க அந்த மாதிரி ஒரிஜினலாக எதுவும் கெமிக்கல் கலக்காமல் சாப்பிட்றதுனால, எதுவுமே அது உண்மையாக இருக்கிறத தோல் எடுக்காமல், இப்போ நம்ம வேர்க்கடலையெல்லாம் அதிகமாக தோல் எடுக்குமா, அவங்க சும்மா ரொம்ப பெரிய கொட்டையாக இருக்கிறத புடச்சி விட்டு எடுத்து போட்டு சட்னி போடுவாங்க. கொள்ளு அந்த மாதிரி தான். நிறைய விஷயங்கள் அவங்க உண்மையாக விளையிறத அப்படியே சாப்பிட்டதுனால தாங்க அவங்களுக்கு எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தாங்க. நம்ம உளுந்து வாரத்தில் 2 தாட்டி 3 தாட்டி குழந்தைங்களுக்கு உளுத்தங்கஞ்சி, இப்போ அந்த தோலை எடுத்து நம்ம கஞ்சி வெள்ளை உளுந்து வாங்கி எடுத்து சாப்பிட்றதோட இந்த மாதிரி இருக்கிற நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நன்மை கொடுக்கும். இதோட பெனிஃபிட் எல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாதுங்க. ஆனால் இது எல்லாமே நமக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. முருங்கைக்கீரை சொல்லவே வேண்டாம். அதனால் இது சும்மா ஒரு கொஞ்சோண்டு தான். நான் அடிக்கடிக்கு நான் என்னோடய சொந்த யூஸ்க்கு நான் போட்டுக்குவேன். என் பசங்களுக்கு கொடுப்பேன், ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுப்பேன். நான் அடிக்கடிக்கு எனக்கு முருங்கைக்கீரை, இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நிறையா யூஸ் பண்ணிக்குவேங்க. ஏன்னா அதில் நம்ம மருத்துவ குணமெல்லாம் கண்டுபிடிக்கல எதுவும், ஆனால் நல்லா சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அப்பா தாத்தா பாட்டி சொன்னதுலேருந்து அதை சாப்பிட்டு இப்போ தான் அதோட விளைவுகளெல்லாம் நம்ம சொல்லும்போது தான் அதில் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது நமக்கு அப்படின்னும்போது தான் சில ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரியுது. இது 1/4 கிலோங்க. அந்த பெரிய இது 1/4 கிலோ. அந்த சின்ன தேங்காய் முடி 50. சீரகம், மிளகு இதெல்லாம் 50 எடுத்துருப்பேன். பூண்டு இந்த தொட்டாங்குச்சி, பெரிய தொட்டாங்குச்சியில் ஒரு தொட்டாங்குச்சி பூண்டு. ஏன்னா இங்கே தட்டி நான் காய போட்டு வச்சுருக்கிறேன். அந்த பருப்பை உடச்சி பருப்பை எடுத்து அப்படியே வச்சுட்டேன். அதிலே பெருங்காயம் போட்டு காய வச்சுருப்பேன். எல்லாம் வறுத்து எடுத்து காய வச்சுட்டேன். இப்போ மிஷினில், இப்போ நம்ம மிஷின் தான், நம்ம கிரைண்டர் இல்லை, மிக்ஸி மிஷினில் போட்டு அரைச்சி இதை எடுத்துகிட்டு ஒன்று சென்னை கொஞ்சம் கொடுத்துடணும். இன்னும் 2 பேர் கேட்டிருக்குறாங்க. அவங்களுக்கு இதை அரைச்சா கொஞ்சோண்டு தான் வரும். எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது. 1 கிலோ வரலாம். என்னோடய மெஷர்மெண்ட் பார்த்தா 1 கிலோ. ஏன்னா இந்த தானியங்கள் போட்டிருக்கிறதுனால 1 கிலோ வரலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கே நம்ம போட்டு போயிட்டு அங்கே நம்ம இதெல்லாம் சேர்ந்து, ஏன்னா நான் அங்கே நம்ம கடையில் இடக்கல்லுக்கிறதுனால அதில் போட்டு இங்கே ஒரு பாக்ஸில் போட்டு அளவு பார்த்து தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அரைச்சிட்டு இப்போ கடைக்கு போவாங்க. டைம் ஆச்சு. பாய் மக்களே. இன்னும் வெங்காயம் ஊறுகாய் போட்டும்பேன். வெங்காயம் இந்த மாதிரி பொடி செய்கிறதுக்கோசரம் அரைக்க, அது நேற்றும் காஞ்சிட்ருக்குது, இன்றைக்கும் காஞ்சிட்ருக்குது. அப்புறம் ஆயில் எல்லாமே அங்கே
காஞ்சிட்டு இருக்குங்க. இன்றைக்கி துணி போடாமல் அப்படியே விட்ருக்குறேன். எல்லாம் கூட்டி கழுவி விட்டதுனால அப்படியே விட்ருக்குறேன். ஏன்னா எல்லாம் பாத்திரத்தில் வச்சுருக்கறதுனால. பாய்.